அஸ்ஸலாமு அலைக்கும். துஆவின் சிறப்பு. உங்கள் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள். நான் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வேன். எவர்கள் என்னை வணங்காது பெருமையடிக்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம் புகுவார்கள். அல்-முஃமின் 40 மற்றும் 60. நபியே, உங்களிடம் என்னுடைய அடியார்கள் என்னைப் பற்றி கேட்டால் அதற்கு நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும். அதனால் அவர்கள் நேரான வழியை அடைவார்கள். அல்-பகரா 286. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துஆதான் வணக்கமாகும். உங்களது இறைவன் கூறுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். சுனன் அபூதாவூது, சுனனு திர்மிதி. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது இறைவன் மிக வெட்கமுள்ளவன், சங்கை மிக்கவன். தனது அடியான் இரு கரங்களையும் தன் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்யும்போது அவனது கைகளை காலியாக திருப்புவதைக் கண்டு அவன் வெட்கமடைகின்றான். சஹீஹுல் ஜாமிஃப் சகீர். மேலும் கூறுகிறார்கள், பாவம் அல்லது உறவை முறிப்பது இவை இன்றி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மூன்றில் ஒன்றை நிச்சயமாக அவருக்கு வழங்குவான். ஒன்று, அவரது அழைப்பு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லது மறுமையில் அவருக்கு அதற்கு நன்மை வழங்கப்படும், அல்லது அவர் கேட்ட நன்மைக்கு சமமாக உள்ள தீங்கை அல்லாஹ் அகற்றிவிடுவான். இதைக் கேட்ட தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் நாங்கள் அதிகம் துஆ கேட்டுக்கொள்கிறோம் எனக் கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அதைவிட அதிகம் வழங்கக் கூடியவன். சஹீஹுத் திர்மிதி.